மக்களே சும்மா அஃபிஷியல் ஓட்டிங்கில் தாறுமாறா ஓட்டுகளை தெருக்கி விட்டுட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன் இவங்களோட மிஸ்டு கால் நம்பர் தாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டு போட முடியும், ஒரு ஓட்டு தான், நான் ஒரு மிஸ்டு கால் தான் சொல்லி அவ்வளோ மெசேஜ். அப்புறம் அஃபிஷியல் ஓட்டிங் அட்ரஸ் சொல்லுங்க ப்ரோ, டெய்லியும் உங்களுக்கு வெயிட் பண்ணியே எங்களுக்கு நேரம் போகுது ப்ரோ அப்படின்னு கேட்கறது புரியுது. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் அட்டோட வந்தாச்சு. புதன்கிழமை மத்தியானம் 1 மணி நிலவரப்படி யார் ஃபஸ்ட் இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துருவோமா. ஸோ ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நான் தான் உங்கள் பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் 9 தமிழுக்கான அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் புதன்கிழமை நிலவரம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் அந்த லைக்கை தட்டிக்கோங்க, அப்போ தான் வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஒரு எவிக்ஷனா இல்லை 2 எவிக்ஷனான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி 2 எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2 எவிக்ஷன் யாராக இருக்கும் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோமா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாமினேஷனுக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு பிளேஸில் தாங்க இருக்காங்க, கீழே வரவே மாட்டுறாங்க. நானும் பார்த்தேன், சரி கீழே இருக்கவங்க மேலே வந்துடுவாங்க, இவங்க கீழே வந்துடுவாங்கன்னு நினச்சா வாய்ப்பே இல்லை ராஜா. அவங்க ஃபேன்ஸு போட்டு அடி நவுத்திக்கிட்டே இருக்காங்க ஓட்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேசன் அவர்கள் தான் இருக்காங்க. திவ்யா கணேசனுக்கு தாறுமாறான ஓட்டுகள் அஃபிஷியலில் வந்துட்டுருக்கு. அன்அஃபிஷியலுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்காங்களா. எப்பா நான் படித்து சொல்கிறேன், அன்அஃபிஷியலை நம்பிடாதீங்க, வேணாம்ப்பா, அது நம்மளுக்கு வேணாம். எப்போ வேணாலும் அவங்க வந்துட்டு மேலே இருக்கவங்கள கீழே வந்துட்டு எவிக்ட் ஆக போகிறாங்க அந்த வீக்கெண்ட்னு தெரிஞ்சால் கீழே இறக்கிடுவாங்க. பயங்கரமாக வந்து ஸ்கேம் ஒன்று நடக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் அதை நம்ம விட்டுருவோம். ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம திவ்யா அவர்கள் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வேறு மாதிரி ஓட்டுகள் வருது மக்களே அஃபிஷியலில். ஸோ அவங்க ஃபேன்ஸ் வந்து தாறுமாறாக சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு திவ்யாவை பிடிச்சி போயிடுச்சு. அவங்க கேம் ஆடுற விதம், அவங்க அந்த கேரிங் நேச்சர் எல்லாரையும் வந்துட்டு அந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. நம்ம அவங்களை வந்துட்டு ஒரு ஹியூமன் பீங்காக பார்த்து அவங்களுக்கு என்ன கேர் ஏதாவது வந்துட்டு அவங்க பிரேக் டவுன் ஆனான்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அந்த நேச்சர், ஓகேங்களா. ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ திவ்யா அவர்கள் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இவங்க ஃபைனல்ஸ்க்கு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்படியே ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் ஃபைனலிஸ்ட் நம்ம திவ்யா அவர்கள். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி அக்காவுக்கு சப்போர்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தண்ணிப்பழனோட ஃபேன்ஸ் எல்லாருமே அக்காவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க பார்த்துக்கோங்க. தண்ணிப்பழத்துக்கு ஃபேன்ஸ் ஓட்ஸ் இருக்குங்க. தண்ணிப்பழத்துக்கு எது ப்ரோ ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணிப்பழத்துக்கு வேறு மாதிரி ஃபேன்ஸ் இருக்குது. அவர் போன வாரமே ஓட்டுனால வெளியே போகலை, அவர் 5வது இடத்துல இருந்தார் அஃபிஷியல் ஓட்டிங்கில். அவர் போனதுக்கு காரணம் வேறு விஷயம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பிளேஸில் பார்வதி அவர்கள் இருக்காங்க. பார்வதி அவருக்கும் திவ்யா அவருக்கும் அஃபிஷியல் ஓட்டிங்கில் 4000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. 4000 வாக்குகள் தான். ஸோ பார்வதி ஃபேன்ஸ் அடித்து ஓட்டு போட்டிங்கன்னா மேலே தூக்கிட்டு வந்துடலாம் அக்காவை. ஸோ விஜே பார்வதி அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. 3வது பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல் சுக்ரம் அவர்கள் இருக்கார். விக்கல் சுக்ரமா என்ன ப்ரோ சொல்கிற, அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே, நல்லா கப்புள்ஸை ஜோடியாக சேர்த்து வைக்க பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு யார் ப்ரோ ஓட்டு போடுறதுன்னு கேட்டிங்கன்னா அதாங்க எனக்கும் தெரியல, யாருப்பா விக்கல் சுக்ரமுக்கெல்லாம் ஓட்டு போடுறது. அவர் போன வாரம் வரைக்கும் ஒரு 2 கிலோ மிச்சர் பாக்கெட்டு காலி பண்ணார். இந்த வாரம் வந்துட்டு ஒரு 2 ஜோடிகளை சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு தெரிலங்க. வியானாவையும் எஃப்ஜேவும் சேர்த்து வச்சு காதல் கண்டென்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எவ்வளோ ஈகராக இருக்கார். அவர் வந்துட்டு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோன்றதுல. ஸோ அது ரொம்ப தப்பான விஷயம். வியானா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுறாப்புல. இதெல்லாம் வந்துட்டு என்னம்மா, இதெல்லாம் வந்துட்டு காமன் தாம்மா, இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் காமன் தாம்மா, இதெல்லாம் பண்ணுங்கம்மா அப்படின்ற மாதிரி விக்கல் சுக்ரம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யார் அது அவருக்கு ஓட்டு போகிறன்றது எனக்கு தெரியல. ஸோ விக்கல் சுக்ரம் 3வது இடத்துல இருக்கார். இன்னொன்று சொல்லிக்கிறேன், விக்கல் சுக்ரமுக்கும் பார்வதி அவர்களுக்கும் அஃபிஷியல் ஓட்டிங்கில் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 வாக்குகளுங்க. 10,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸு. ஸோ அதிலே தெரியுது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸும் செகண்ட் பிளேஸும் வந்துட்டு 50% ஆஃப் த ஓட்ஸை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. திவ்யா அண்டு நம்ம பார்வதி அவர்கள் 50% ஆஃப் த ஓட்ஸை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. மிச்சம் 50% தான் வந்துட்டு மிச்சம் இருக்க அந்த 11 பேருக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ரொம்ப பயங்கரமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, ஓகேங்களா. 50 பேர் 100ல் 50 பேர் வந்து திவ்யாவுக்கும் பார்வதிக்கு தான் ஓட்டு போடுறாங்க, ஓகேவா. ஸோ 4th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான அதிர்ச்சிங்க, இது சரியான அதிர்ச்சி எனக்கு. ஸோ அரோரா அவர்கள் இருக்காங்க. அரோரா அவர்களுக்கு வந்து 4வது இடமா, என்ன ப்ரோ சொல்கிற, இந்த வாரம் போவாங்களா அடுத்த வாரம் போவாங்களான்னு கேட்டுட்டு இருந்தவங்க 4வது இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க 4வது இடம் தான். ஸோ அரோரா அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுக்கள் வந்துட்டுருக்கு. அவங்க பேசுகிறதும் பயங்கரமாக பேசுகிறாங்க, பாயிண்ட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்ல தோணுது. ஏன்னா துஷார் இருக்க வரையும் ரொம்ப பொம்மை மாதிரி உட்காந்துருந்தாங்க, எதுவுமே பேசாமல் அவங்க வந்துட்டு அடக்கி வச்சு அமைதியாக இருந்தாங்க. இப்போது வேறு மாதிரி பாயிண்ட் வச்சு அடிக்கிறாங்க நம்ம அரோரா அவர்கள் சூப்பரான கேம் பிளே கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியாவை ப்ரொமோட் பண்ணுறது கூட யாருமே இல்லைங்க. அவங்க அக்கௌண்ட் அப்படியே அவங்க எப்படி வச்சுட்டு போனாங்களோ அப்படியே தான் இருக்குது. ஸோ அரோரா அவர்களுக்கு நியூட்ரலாக நேச்சுரலாக ஆர்கானிக்காக சப்போர்ட்ன்றது வந்துட்டுருக்கு. ஸோ 4th பிளேஸில் அரோரா. 5th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சபரி அவர்கள் இருக்கார். சபரி அவர்களுக்கும் ஓட்டுகள் வந்துட்டுருக்கு.
சபரி அவர்களுக்கு யார் இப்போ ஓட்டு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சீரியல் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் ஓட்டு போகிறாங்க போல இருக்குது. ஸோ அரோராவுக்கும் சபரிக்கும் சேம் லெவல் ஆஃப் ஓட்ஸ் தாங்க, ஒரு லெவல் சேம் லெவல் தான். ஸோ சபரிக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து 6வது இடத்துல இருக்காங்க. என்ன ப்ரோ சாண்ட்ரா போன வாரம் வரைக்கும் 2வது இடத்துல இருந்தாங்க, திவ்யாவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க, என்ன ப்ரோ 6வது இடம்னு கேட்டிங்கன்னா அவங்களே தான் அதுக்கு காரணங்க. அவங்க டவுன்ஃபாலுக்கு அவங்களே தான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரஜன் அவர்களோட சேர்ந்துட்டு நிறையா விஷயங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்க வந்துட்டு ரொம்ப தப்பாக விஷயங்களை பேசிக்கிட்டு நிறையா பாடி ஷேவிங் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப தப்பு. ஸோ அதனால் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பர்சனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாருமே ஓட்டு போடலன்னு நினைக்கிறேன். ஸோ 6th பிளேஸில் சாண்ட்ரா இருக்காங்க. 7th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்களுக்கு ஓட்டு வருதான்னு கேட்டிங்கன்னா போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வருது அவங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா அவங்க கேம் பிளேவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்லா கேம் பிளே பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, பக்காவாக கேம் ஆடுறாங்க. ஓகேங்களா, அந்த குரூப் பீசம் அந்த குரூப் பிளேலாம் குறைச்சிக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதேமாதிரி ஆனாங்கன்னா கனி நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்கள் இருக்காங்க. வியானா அவர்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. வியானா அவர்கள் ஒரு 2-3 நாளாக வந்துட்டு எஃப்ஜேன்னு சொல்லி எஃப்ஜே பின்னாடியே போகிறாங்க ப்ரோ, என்ன ப்ரோ விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வியானா அவர்களும் பாதி காரணமாக இருந்தாலும் முக்கிய காரணம் வந்து நம்ம விக்கல் சுக்ரம் தான் சொல்லுவேன். அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. வியானா கிட்ட போய் எஃப்ஜேவை நீ லவ் பண்ணுமா, எஃப்ஜே காதல் கண்டென்ட் பண்ணுமா, அது வெளியே நல்லா இருக்குமா, உங்கள் ஹீரோவாக நான் பணம் எடுத்தேன்னா ஒன்றையும் வந்துட்டு எஃப்ஜே தான் ஹீரோயினாக போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த பொண்ணை வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி ஒன்று பண்ணுறாப்புல. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் வியானா அவர்கள் வந்துட்டு அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. அதை வச்சு நம்ம கண்டென்ட்டை இது பண்ணி நம்ம வெளியே போகலாம், வெளியே வந்து நம்மளுக்கு இன்னும் வாக்குகள் நம்ம வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை நினச்சிட்டாங்களான்னு தெரியல. இது வெளியே நெகட்டிவாக போகணும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நைட்டு நான் ரொம்ப நேரம் பேசுறதாகட்டும் எஃப்ஜேயோட, அது என்ன தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாலுமே அது வெளியே பார்க்குற ஆடியன்ஸ் வந்து தப்பாக தான் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு நார்மலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எஃப்ஜே கிட்ட பேசுறதுன்னு ஒரு நாள் பார்க்க முடியுது. ஸோ வியானாக்குமே ஓட்டுகள் வருதான்னு கேட்டிங்கன்னா வருது. பட் அவங்க அந்த பீக்குக்கு இருந்தாங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் இருந்தாங்களா அந்த லெவலில் ஓட்டு இல்லைங்க. அவங்க கீழே இருக்காங்க பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்காங்க. ஸோ அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் இருக்காங்க. அமித் அவர்களுக்கும் ஓட்டுகள் வருது. அமித் அவர்கள் நம்ம சொல்லணும்னா காம் அண்ட் கம்போஸ்ட் கிளவர் கேம் பிள்ளைங்க, ரொம்ப அக்ரெசிவ் நேச்சர் அதெல்லாம் கிடையாது, ரொம்ப காமாக கம்போஸ்டாக கேம் ஆடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அமித் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அமித் அவர்களுக்கான ஓட்டுன்றது வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது தான் டேஞ்சர் ஜோன்ஸ், லாஸ்ட் 4 பொசிஷன். அடுத்து அமித்துக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெமி அவர்கள் இருக்காங்க. காலிலேருந்து பார்த்துருப்பீங்க, கெமி அவர்களுக்கு பயங்கரமாக ப்ரோமோலாம் போட்டு ரொம்ப கெமி அவர்கள் சாப்பாட்டு விஷயத்துக்கு ஒரு இது சண்டையாம்மா. போன சீசன்லாம் சாப்பாட்டு விஷயத்துக்கு சண்டை தான், இந்த விஷயத்துக்கும் ஆரம்பிச்சிட்டிங்களா சாப்பாட்டு விஷயத்துக்கு, சாப்பாடு கொடுக்கலான்னு போய் ஓன்னு அழுவுறது புரியலையே எனக்கு. ஸோ கெமி அவர்களும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் அவங்களோட பங்குக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க கெமி அவர்கள். ஸோ அடுத்த பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள். அப்பா ரம்யா என்னப்பா ஏதாவது ஸ்பெஷல் கோட்டா லைட்டெல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க தெரில. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்டாக கூடிய சீக்கிரத்தில் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்க எல்லா வாரமும் நாமினேஷனில் வராங்க, எப்படியா தப்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஓட்டுகள்ன்றதும் கொஞ்சம் கொஞ்சம் வருதுங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியிலேருந்து கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுறாங்க ரம்யா அவர்களுக்கு. ப்ளஸ் இன்றைக்குமே நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க, அழுதாங்க. ப்ளஸ் வந்து பிக் பாஸ் கிட்ட போய் 2 ப்ரோமோலையும் இன்றைக்கி அவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ ரம்யா அவர்களுக்கான ஓட்டுகளும் இருக்குது. ஸோ அடுத்த பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள். என்ன ப்ரோ சொல்கிற, பிரஜனா கடைசி பிளேஸுக்கு முன்னாடி இருக்காருங்க, 12வது இடத்துல இருக்கார் பிரஜனு. ஓட்டுக்களே இல்லை. பேப்பர் ரவுடின்னு போட்டு ட்விட்டரில் எக்ஸில் எல்லா இடத்துலையும் போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, ப்ரோ என்ன ப்ரோ இந்த மனுஷன் பேசுகிறாரு, நான் வரும்போது ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன் ப்ரோ, உள்ளே வரும்போது ப்ரோமோவில் என்ன தெரியுமா, யாருமே இங்கே ரெஸ்பெக்டோட நடந்தது, நான் வழக்கமே தெரில, அப்படி இப்படிலாம் பேசினார். நான் உள்ளே போய் எல்லாத்தையும் உட்காந்து நாராக கிழிக்க போகிறேன், அப்படி இப்படிலாம் பேசின மனுஷன் உள்ளே போயிட்டு ஆம்பளை கீம்பலை, இவன் வளர்ப்பு சரியில்லை, என்ன அப்படி வளர்க்கலை அப்படின்ற மாதிரி நிறையா வார்த்தை விட்டுட்டு இருக்காரு நம்ம பிரஜன் அவர்கள். பிரஜன் அவர்கள் இந்த வாரம் பாயாசமா ப்ரோ, பிரஜன் அவர்களை வெளியே தூக்கிடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். ஓட்டுக்களே இல்லை நம்ம பிரஜன் அவர்களுக்கு, சுத்தமாக இல்லை. ஓகேங்களா, நீங்கள் பார்த்துக்கலாம் தமிழில் கூட கண்டிப்பாக சுத்தமாக ஓட்டு இல்லைங்க பிரஜனுக்கு. பிரஜனுக்கு கீழே சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவுக்கும் பிரஜனுக்கும் 1500 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 2 பேருமே டேஞ்சர் ஜோனு. யார் டேஞ்சர்னு சொல்லிடுறேன் பாருங்க, கெமி, ரம்யா, பிரஜன், சுபிக்ஷா, இவங்க 4 பேருமே டேஞ்சரில் இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெண்களை தான் எடுப்பாங்க. ரொம்ப சுத்தமாக ஓட்டு இல்லைன்னா பிரச்சனை தான் தூக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ சாண்ட்ரா நிலமை ப்ரோ, சாண்ட்ரா அப்புறம் கதறி அழுவாங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க பண்ண முடியும்.
நிறையா வார்த்தை விடுறாரு நம்ம பிரஜன் அவர்கள். ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள்லாம் விட்டுட்டுருக்காரு. இவனுக்கு முதுகெலும்பு இல்லை, இவன் குண்டை, இவன் வந்து சபரியோட பர்சனல் ஒர்க்கிங் ஸ்பேஸில் இப்படி இவன் வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அளவுலாம் போய் பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் நைட்டு நேரத்தில் காசிப்புட்டு தாண்டி ஒரு படிக்கு மேலே போயிட்டு பர்சனல் அட்டாக், பாடி ஷேமிங் அதெல்லாம் பண்ணுற விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. அது முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறாங்க, சாண்ட்ராவும் சரி நம்ம பிரஜன் அவர்களும் சரி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிரஜன் அவர்கள் அண்ட் சாண்ட்ரா அவர்கள், முக்கியமாக பிரஜன் அவர்கள் பிஹேவியர் அவர் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸை பற்றி என்ன நினைக்கின்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரஜன் இந்த வாரம் வெளியே போனால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, உங்கள் ஓட்டு யாருக்கு போட்டிங்கன்ற திவ்யாக்கா, பார்வதிக்கா, விக்கல்ஸ் விக்ரம்கா, அரோராக்கா, சபரிக்கா, கனிகா, வியானாக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.